தமிழக காவல்துறை தகுந்த பாதுகாப்பு கொடுக்கல. அது காவல்துறையினுடைய ஒரு கவனக்குறைவு. காவல்துறையை கையில் வச்சக்கூடிய தமிழக முதலமைச்சர் இதற்கு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எதிர்கட்சிகளுக்காக பொதுக்கூட்டம் நடத்தும் போது அவர் தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறை. அந்த காவல்துறை அவருடைய கடமையை செய்யலை. அதனால தான் 39 பேர் உயிர் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க. ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. சிறு குழந்தைகள் 10 வயது குழந்தைகள் 7 வயது குழந்தைகள்லாம் இறந்து போயிருக்காங்க. அதுக்காக நிச்சயமாக இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிட்டிங் நீதிபதிகள் சூமோட்டோவாக தானாகவே முன் இதுக்கு வழக்கு விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதே இடத்துல அதிமுகவோட மீட்டிங் நடந்தது. அப்ப இந்த அசம்பாவிதம் இதெல்லாம் நடக்கல. ஆனா இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்றப்ப அது ரசிகர்களா இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு. இது ஆளுங்கட்சியுடைய சதியா அப்படிங்கறது விசாரணை பண்ணோம். ஏன்னா கரண்ட் கட்டு 2-3 தடவை கரண்ட் கட் ஆகிருக்குது. விஜய் பேசும்போது அவருடைய மைக் ஒயர்லாம் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. பேச ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை வந்திருக்கு. ஆக இவ்வளவுக்கும் காவல்துறை எந்த விதமான பாதுகாப்பு இல்லாததான் உள்ள காரணம்.